5 வயசுலேருந்து 80 வயசு இருக்கிற மகளிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நான் என் பிள்ளைய வந்து வெளியில் விளையாடுன்னு நான் சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க, பூட்டிக்கன்னு அதை தான் பார்க்க முடியுதே தவிர, வெளியில் எங்களாலேயே நடக்க முடியல. ரொம்ப வந்து பெண்களுக்கு அதிகமாக வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இதை வந்து போலீஸார் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஒரு மாநிலத்துக்கு முதன்மையாக தேவை என்ன அப்படின்னா பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு. இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அந்த மாநிலம் ஒரு முதன்மையாக மாநிலமாக இல்லை, கடைசி மாநிலமாக கூட வரத்துக்கு கூட தகுதி இல்லாத மாநிலமாக ஆகிடும். டாஸ்மாக் கடையில் பார்த்தா சின்ன பசங்க தான் அதிகமாக நிற்கிறாங்க. அதிகமாக நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிற்கிறாங்களே தவிர அவங்களாம் எப்போ இதிலேருந்து வெளிவர போகிறாங்கன்னு தெரியல. இதை ஒழிக்கிறதுக்கும் என்ன வழின்னு தெரியல. மாற்றம் வரணும். இந்த போதை எப்போ ஒழியும்னு தெரியல. இந்த போதை ஒழியாத வரைக்கும் பெண் பேதைகள் தினம் தினம் சித்திரவதைகளையும் அவமானங்களையும் கடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இப்போ கூட 12th படிக்கிற பொண்ணு என்னென்ன பண்ணானுங்க. அதனால் கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புங்கிறதே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது.